ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ என்ன விலாக பார்க்க போகிறீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஊட்டிக்கு ட்ராவல் ஆக்கி போக போகிறோம். ஸோ இப்போ வேறு எனக்கு செமஸ்டர் லீவ் விட்ருக்காங்க. கோடை காலத்தில் எங்கேயாவது போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் விலாகாகவும் வரும், அப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸாகவும் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், ஃபுல் வீடியோ போடுறேன். மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் டூ த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022 ட்ராவல் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னா எங்கள் அம்மா காலையிலேருந்து நீ கிழிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எடுத்து வேணும். இதுக்கப்புறமா நான் டிலே ஆகிட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னா மரணம் கீழே வேணும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஒரு 3 செட் ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் காமிக்கிறேன். அதான் நம்ம கேரி பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வைக்கணும். டவுசர் மட்டும் இல்லை, டவுசர் ஆக்சுவலாக வாங்குற டவுசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டையாக போயிடுது, என்னன்னு தெரியல. வந்துட்டு காட்டனாக இருக்கிறதுனால லைட்டாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு சின்னதாக வந்துட்டு எங்கேயாவது ஓட்டை விழுந்து கிடக்குது. அது பார்க்க வரைக்கும் அசிங்கமாக இருக்குது. அதனால அது என்ன, நம்ம புதுசாக வந்துட்டு இப்போ டவுசர் வாங்க போகிறோம். ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது. ஸோ இப்போ போனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ட்ரெயின் பிடிக்க கரெக்டாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆகி போகணும். இன்றைக்கி வேறு சிஎஸ்கே விசஸ் ஜிடி மேட்ச்சு. சிஎஸ்கே போச்சு, அவ்வளோதான். என்னமா நிறைய எதிர்பார்த்தோம். சரி இந்த தடவை கப் அடிச்சிடலாம், 2026 நம்ம தான், விஜய் அண்ணா வந்ததுனால நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்துட்டு ஒன்றுமே ஜெயிக்க முடியல. 11:40க்கு இங்கேருந்து ட்ரெயின் மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம சரசப்பக்கரை பண்ணிடுங்க. சரசப்பக்கரை பண்ணிடுங்க. அந்த ஒரு பேக் இருக்கு. இப்போ கொடுத்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். 11:40க்கு இங்கேருந்து ட்ரெயினு டேரெக்டாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு லக்கேஜ் வச்சுட்டு அம்மா கூட இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்துல அப்படியே போயிட்டு வந்துடலாம். எங்கள் அண்ணன் வந்துட்டான். கடைசியாக நீங்கள் எப்போ ஊருக்கு போனீங்க சொல்லுங்க. கடைசியாக வந்து ஒரு கல்யாணத்தோட ஊருக்கு போயிட்டு வந்தது, மெட்ராஸுக்கு. சரி, தாத்தா இருக்கும்போதும் போனதுக்கும் இப்போ நீங்கள் தனியாக போகிறதுக்கும் எப்படி இருக்கு? வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமாக தான். எப்படி இருக்கு? தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணிடுறீங்க. ஒரு கூடையே வருவார். இப்போ தண்ணியில் போகிறதுனால எனக்கு மனசு வருத்தமாக தான். தாத்தாவை தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு வழி அனுப்பி விட வருவோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல மெமரிஸ். தாத்தா ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க கையில். அப்புறம் தாத்தா 2022 இறந்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ நிறைய மிஸ் பண்ண விதமாக வந்துருச்சு. ஆமாண்ணா, ட்ரெயின் வந்துட்டு ரெடியாகவே நிற்கிது. இன்னைக்கு கூட்டமாக தான் இருக்கு. இங்கே கூட்டமாக இல்லைனாலும் அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிடும் போலயே. பயங்கர கூட்டமாக தான் இருக்கு கைஸ். அம்மா பாருங்களேன் கைஸ், எவ்வளோ அழகா இருக்கு. இருக்காமே அறியுது. ஏதோ லைட் அடிக்காங்களாம், அடிச்சுட்டாங்க. பாய் தூத்துக்குடி பாய். இப்போ வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம். ட்ரெயின் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. சில டைம் சின்ன வயசுலாம் நிறைய டைம் பயந்துருக்கேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது புதுசாக விட்ருக்காங்க, அதனால ஒரு வாடகையும் ஒன்றும் தெரில. ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ நல்லா படுத்து தூங்க போகிறேன். நல்லா தான் எந்திக்கணும். இப்போ அடுத்தடுத்த ஸ்டாப்பில் நிற்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் கைஸ். குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி பக்கம் ஆகுது. இப்போ இன்னும் 2 ஸ்டாப்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்டுப்பாளையம் வருது. நைட்டுல நல்லா தூங்கினேன், நல்லா இருந்துச்சுங்க. உறக்கம் சூப்பரான உறக்கம், நன்னாட்டு உறக்கம். இந்த ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு டைப் சி டு லைட்னிங் வந்துட்டு இங்கே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பிளக்இன் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். பாரு,
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீ வாங்கியிருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கோம். நல்லா இருக்காது, இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது இன்னொன்று இனிப்பு மட்டும் சக்கரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. ஐஃபோன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கேபிள் கிட்ட வாங்கியிருப்பேன். காசு தான் வேஸ்ட்டாக போயிருக்கு இந்த ஐஃபோன் வாங்கி. ஓகேவா, இந்த வயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் வாங்கினேன். 350 ரூபா லோக்கலில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி ஒரு வயர் வாங்கினேன், அது வந்துட்டு எப்போ ஜனவரி மாதம் வாங்கினேன். அது வந்துட்டு இப்போ தான் எக்ஸ்பீரி ஆனாப்புல இந்த வயரு. ஆனால் வந்துட்டு வயரில் ஒரு டேமேஜ் இருக்காது, நீட்டாக இருக்கும், வயரு புதுசாக இருக்கும். ஆனால் வந்துட்டு வயரில் பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. மட்டும் தான் இப்படி ஆகுதா, உங்களுக்கு இப்படி ஆகுதான்னு கமெண்ட்ல கேட்டு போங்க. மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டு ரீச் ஆகிட்டோம். மேட்டுப்பாளையம் அருமையா இருக்கு ஊரு, மலைகள் எங்க பார்த்தாலும் செமையா இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே மழை வீசி, மழை வேற லெவல் இருக்கு. நான் ஒத்த கையில வந்துட்டு ஆக்சுவலா பேக தூக்கிட்டு வரனால சரியா எடுக்க முடியல. காமிங்க தனி உங்களுக்கு போடுறேன், காமிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 இருக்குன்னு 7:15 தான் வந்து ரீச் ஆயிடுது. சரி, இப்போ நாங்கள் எப்படி வெளியே போகணும்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல இருக்கு ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன், நல்லா இருக்கு. போடுறோம் பாருங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் இப்போ நாங்கள் எப்படி போகணும்னு தெரியல. அதான் வந்துட்டு இப்போ பெரியப்பா வந்துட்டு இருக்காங்க. ஆனால் மேட்டுப்பாளையத்தை தான் இருக்கோம், கரெக்டாக தான் இறங்கியிருக்கோம். தப்பா இறங்கிட்டோமா என்னன்னு எனக்கு தான் தெரியல. சரி பார்ப்போம். இப்படி அடிச்சு எப்படியே வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக மேட்டுப்பாளையம் இல்லை, ஓகே தேங்க்யூ. நாங்கள் வந்துட்டு ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோ வந்துட்டு பிடிச்சி தான் வந்துட்டு நாங்கள் டேரெக்டாக மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பண்ணணும். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஊட்டிக்கு டேரெக்டாக போகும். ஆட்டோ கிடையாது எவ்வளோ? மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் 3 பேர் இந்த வராங்க, 2 பேர் 100. சரி ஏற்றிக்கலாம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கே பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ எங்கள் பெரியப்பா வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம டேரெக்டாக பஸ்ஸை பிடிச்சி ஊட்டிக்கு போக போகிறோம். பெட்டு பஜ்ஜின்னு ஒரு மேட்ரு வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா விதமாக தான் இருந்து பார்ப்போம். பிரெட்ல பஜ்ஜி, ஓகே எனக்கு புரியுது, இன்னும் புரியுது. ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து பஸ்ஸு சரியான கூட்டமா இருக்கு, சரியான ரஷ்ஷு. மண்டை காஞ்சிட்டு சீட்டு போட்டா சீட்டை வந்துட்டு இன்னொருத்த வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டம் போல. ஆமா, நாங்கள் எப்படியும் மேனேஜ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப வெக்கையாக இருக்கு. கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஊட்டிக்கு குன்னூர் ஊட்டா என்ன சீட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பிடிச்சி விட்டாதான் மேட்டுப்பாளையத்துலேருந்து போக முடியும். போயிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. சீட்டு எங்களுக்கு குறிப்பாக தான் போட்டு தந்தாங்க, அதனால ஈஸியாகிட்டு. சரி, நான் ஆக்சுவலாக வந்துட்டு போட்டேன், பெரிய பேக்கா தூக்கி போட்டேன். அதுக்கு மேலே இன்னொருத்தவங்க பேக்கை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க. எங்கள் பாட்டியும் நானும் வந்துட்டு பஸ்ஸில் வரோம். அம்மா பார்த்தீங்கன்னா பெருசோட வண்டி வராங்க. குன்னூர் வந்துட்டோம். கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட 2 மணி ஆகிட்டு கைஸ் கீழே இறங்குறதுக்கு. ஆமாம், ஓகே. எங்கள் ஆட்சி தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஆட்சி ரொம்ப திண்டாடுறாங்க. பண்ணி பண்ணுறேன் சார்.
வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஜன்னலுக்குள்ளே தடை விட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து வியூ பார்க்கவே வேறு லெவலில் இருக்கான். மிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 பக்கம் ஆகுது. See you in another video. Thank you for watching. Bye bye.